கேள்வி எண் 1. குடியரசுத் தலைவர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் வழங்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ பிரதமர், பி சபாநாயகர், சி குடியரசு துணைத் தலைவர், டி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி துணை குடியரசுத் தலைவர். கேள்வி எண் 2. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ 7 முறை, பி 8 முறை, சி 9 முறை, டி 10 முறை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 9 முறை. கேள்வி எண் 3. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்ன? ஆப்ஷன் ஏ 60 வயது, பி 62 வயது, சி 65 வயது, டி 68 வயது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 65 வயது. கேள்வி எண் 4. தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் ஏ 35 உறுப்பினர்கள், பி 39 உறுப்பினர்கள், சி 42 உறுப்பினர்கள், டி 45 உறுப்பினர்கள். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 39 உறுப்பினர்கள். கேள்வி எண் 5. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் ஏ 15 உறுப்பினர்கள், பி 16 உறுப்பினர்கள், சி 18 உறுப்பினர்கள், டி 20 உறுப்பினர்கள். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 18 உறுப்பினர்கள். கேள்வி எண் 6. குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பை மீறி செயல்படுவதை நிரூபிக்கப்பட்டால் எந்த விதி மூலம் பதவி நீக்கப்படலாம்? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 52, பி சட்டப்பிரிவு 56, சி சட்டப்பிரிவு 61, டி சட்டப்பிரிவு 72. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 61. கேள்வி எண் 7. மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை யாரிடம் அனுமதி பெற்ற பிறகு மக்களவையில் நிதியமைச்சர் சமர்ப்பிக்கிறார்? ஆப்ஷன் ஏ பிரதமர், பி குடியரசுத் தலைவர், சி மாநிலங்களவை தலைவர், டி நிதி ஆணையம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர். கேள்வி எண் 8. பொதுத் தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை உரையாற்றி யார் தொடங்கி வைப்பார்? ஆப்ஷன் ஏ பிரதமர், பி சபாநாயகர், சி குடியரசுத் தலைவர், டி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். கேள்வி எண் 9. குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை ஆண்டுக்கு எத்தனை முறை கூட்டுகிறார்? ஆப்ஷன் ஏ 1 முறை, பி 2 முறை, சி 3 முறை, டி 4 முறை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 2 முறை. கேள்வி எண் 10. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் அனைத்து சட்டங்களும் யாருடைய ஒப்புதலுக்கு பிறகு நடைமுறைக்கு வருகிறது? ஆப்ஷன் ஏ பிரதமர், பி உச்சநீதிமன்றம், சி குடியரசுத் தலைவர், டி சபாநாயகர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். கேள்வி எண் 11. நிதி மசோதாவை யாருடைய ஒப்புதல் பெற்ற பிறகு நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும்? ஆப்ஷன் ஏ பிரதமர், பி சபாநாயகர், சி குடியரசுத் தலைவர், டி நிதி ஆணையம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். கேள்வி எண் 12. மத்திய அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ள சட்டப்பிரிவு எது? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 50, பி சட்டப்பிரிவு 52, சி சட்டப்பிரிவு 53(2), டி சட்டப்பிரிவு 72. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 53(2). கேள்வி எண் 13. புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு துவக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1947 ஜனவரி 26, பி 1950 ஜனவரி 26, சி 1950 ஜனவரி 28, டி 1951 ஜனவரி 26. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 1950 ஜனவரி 28.
கேள்வி எண் 14. இந்திய உச்சநீதிமன்றம் எந்த சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1919 இந்திய அரசு சட்டம், பி 1935 இந்திய அரசு சட்டம், சி 1947 சுதந்திர சட்டம், டி 1950 அரசியலமைப்பு சட்டம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 1935 இந்திய அரசு சட்டம். கேள்வி எண் 15. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? ஆப்ஷன் ஏ பிரதமர், பி மாநில ஆளுநர், சி குடியரசுத் தலைவர், டி சட்ட அமைச்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். கேள்வி எண் 16. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை யாருடைய ஆலோசனை அடிப்படையில் நியமிக்கிறார்? ஆப்ஷன் ஏ பிரதமர், பி சட்ட அமைச்சர், சி கொலிஜியம், டி மாநில ஆளுநர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி கொலிஜியம். கேள்வி எண் 17. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ நாடாளுமன்றம், பி குடியரசுத் தலைவர், சி உச்சநீதிமன்றம், டி தேர்தல் ஆணையம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி உச்சநீதிமன்றம். கேள்வி எண் 18. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின் மூலம் இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 72, பி சட்டப்பிரிவு 76, சி சட்டப்பிரிவு 124, டி சட்டப்பிரிவு 148. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 76. கேள்வி எண் 19. இந்திய நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் எது? ஆப்ஷன் ஏ உயர்நீதிமன்றம், பி மாவட்ட நீதிமன்றம், சி உச்சநீதிமன்றம், டி மக்களவை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி உச்சநீதிமன்றம். கேள்வி எண் 20. மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட யாருக்கு அதிகாரம் உள்ளது? ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், பி உச்சநீதிமன்றம், சி நாடாளுமன்றம், டி மாநில அரசு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி நாடாளுமன்றம். கேள்வி எண் 21. ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் உரிமை யாருக்கு உள்ளது? ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், பி பிரதமர், சி சபாநாயகர், டி உச்சநீதிமன்றம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி சபாநாயகர். கேள்வி எண் 22. சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் போதும் அல்லது அவைக்கு வராத போது மக்களவை யார் தலைமையேற்று நடத்துவர்? ஆப்ஷன் ஏ பிரதமர், பி துணை சபாநாயகர், சி மாநிலங்களவை தலைவர், டி சட்ட அமைச்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி துணை சபாநாயகர். கேள்வி எண் 23. நாடாளுமன்ற நிதிநிலை கூட்டத்தொடர் ஆண்டுதோறும் எந்த மாதத்தில் தொடங்கும்? ஆப்ஷன் ஏ ஜனவரி முதல் மார்ச் வரை, பி பிப்ரவரி முதல் மே வரை, சி ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை, டி நவம்பர் முதல் டிசம்பர் வரை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி பிப்ரவரி முதல் மே வரை. கேள்வி எண் 24. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஆண்டுதோறும் எந்த மாதத்தில் தொடங்கும்? ஆப்ஷன் ஏ ஏப்ரல் முதல் ஜூன் வரை, பி ஜூலை முதல் செப்டம்பர் வரை, சி ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரை, டி நவம்பர் முதல் டிசம்பர் வரை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஜூலை முதல் செப்டம்பர் வரை. கேள்வி எண் 25. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஆண்டுதோறும் எந்த மாதத்தில் தொடங்கும்? ஆப்ஷன் ஏ செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை, பி அக்டோபர் முதல் நவம்பர் வரை, சி நவம்பர் முதல் டிசம்பர் வரை, டி டிசம்பர் முதல் ஜனவரி வரை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி நவம்பர் முதல் டிசம்பர் வரை. இது உங்களுக்கான கேள்வி. நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை நிறுத்தவும் மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ள சட்டப்பிரிவு எது? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 70, பி சட்டப்பிரிவு 72, சி சட்டப்பிரிவு 74, டி சட்டப்பிரிவு 78. ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.